வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடியவர் தான் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற சேனலில் நடத்துகிறாரு. மைனர் அப்படின்னு அவரை வந்து சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதனே பதவி விலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பாரதியாரை மிகவும் இழிவாக அவதூறாக பேசியிருக்காரு. அந்த யூடியூப் ரூட்டர்ஸுடைய அந்த சேனலுடைய ஹெட்டு மிகவும் மோசமாக பேசியிருக்காரு. கஞ்சா குடிக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு மகாகவி பாரதியாரை. அது மட்டும் இல்லாமல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற அந்த பாடலை பாரதியார் எப்போ தெரியுமா எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பிரிட்டிஷுக்கு பயந்துக்கிட்டு பாரதியார் புதுச்சேரியில் ஒளிஞ்சிருந்தாராம். அப்போதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற பாட்டு எழுதினாராம். இப்படி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற இந்த வரியை எப்போ எழுதினாரு அப்படின்னா, புதுச்சேரியில் பயந்து ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு முறை பசி எடுத்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கொடுத்தாங்களாம். ஆனால் பில்லு கொடுத்ததுனால தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாராம் பாரதியார். தேசிய கவிஞரை இப்படியெல்லாமா கொச்சைப்படுத்துறது? இதே யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த ஆளு தான் நடராஜரை மிகவும் இழிவாக பேசியிருந்தார். கடவுள் நடராஜ பகவானை மிகவும் இழிவாக பேசியிருந்தார். அப்போவே பாஜக ஹிந்து அமைப்புகள்லாம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் தான் குதிச்சாங்க. திமுக கவர்மெண்ட் கைதே பண்ணலை. அப்போவே கைது பண்ணியிருந்தா இப்போ இது மாதிரி பேசுறதுக்கு அச்சப்படுவார். ஆனால் திமுக ஆட்சி தானே நடக்குது, நம்ம ப்ரோ டிஎம்கே பர்சன், அதனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுனால சகட்டு மெனிக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவரெல்லாம் பாருங்க, பாரதியாரை எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு இப்போ பாஜகலாம் கொந்தளிக்கிறாங்க. அவரை உடனடியாக கைது பண்ணணும். சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்களே, ஏன் இவரெல்லாம் கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தாவேகாவுடைய அருண்ராஜ் இருக்காருல்ல, எக்ஸ் ஐஆர்எஸ், அவர் சமீபத்தில் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அண்ணாமலை ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. விஜய் பார்த்தீங்கன்னா ஏன் கம்மன் இருக்காரு? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் கம்மன் இருக்கக்கூடாது. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அவருடைய ஸ்டாண்டை அவர் கிளியராக சொல்லணும். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூனா விஜய் வாயவே திறக்கலை. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஆதரிக்கிறேன்னு சொல்லணும், இல்லை எதிர்க்கிறேன்னு சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். கம்முன்னு இருக்கிறதுனால ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஒரு நார்மலான அட்வைஸு. இதுக்கு தாவேகாவுடைய அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை கம்முன்னு இருக்க வேண்டிய நேரத்தில் கம்முன்னு இருந்திருந்தா இன்னைக்கு பாஜகவில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு? இப்போ நடிகனுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் வந்து அரசு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வரல. அருண்ராஜ் அரசு பணியை ராஜினாமா பண்ணிட்டு தானே விஜய் கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு. அதுதான் சொல்றாரு. ஒரு நடிகனுக்கு ஜால்ரா தட்டுறதுக்காக அரசு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வரல அரசியலுக்கு. நான் ஒரு நல்ல கொள்கைக்காக, அற்புதமான நோக்கத்துக்காக வந்திருக்கேன். அந்த நோக்கத்துக்காக நான் எவ்வளோ ட்ரபிளை ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்களுக்காக தானே நான் வந்து அவ்வளோ ட்ரபிளையும் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஜால்ரா தட்டி தான் ஒரு பதவி வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த பதவியே எனக்கு தேவையில்லை. அப்படி வரக்கூடிய பதவி, ஜால்ரா தட்டினா தான் பதவி கிடைக்கும் அப்படின்னா அந்த பதவி என்னுடைய ஹேருக்கு சமம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. பாஜக தொண்டர்கள்லாம் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கு இருக்குல்ல, சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு போட்டிருக்காரு. இந்த கேஸில் சிபிஐ தரப்பு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, டிஎஸ்பியை கைது செய்து விசாரிக்க உள்ளோம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட காவலர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. டிஎஸ்பியை கைது பண்ணி விசாரிக்க இருக்கோம் அப்படின்னு சிபிஐ ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு பாஜகவில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் பேசியிருக்காருல்ல. அண்ணாமலை கம்முன்னு இருந்திருந்தா இந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தில் டிவிகேவை முடிச்சு விட்டுருப்பாங்க. அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் தான் டிவிகேவை காப்பாத்துனுச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.